வணக்கம் தமிழ் மக்களே, இன்னையோட சினிமா அப்டேட்களை பார்க்கலாம் வாங்க. நடிகர் பிரபாஸ் நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் திரைப்படம் கல்கி 2898 AD. இது பிரபாஸின் 23வது படம். இப்படத்தை நாக் அஸ்வின் இயக்குகிறார். ரூபாய் 600 கோடி பட்ஜெட்டில் உருவாகும் இப்படத்தில் ராணா டக்குபதி, கமல்ஹாசன், அமிதாப் பச்சன் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். இப்படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார். இப்படம் வைஜெயந்தி மூவிஸின் 50வது படம் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய வடிவிலான துப்பாக்கியை படக்குழு வடிவமைத்துள்ளது. அதன் தயாரிப்பு குறித்த வீடியோவை சமீபத்தில் வெளியிட்டிருந்தது. படம் வரும் மே 9ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு சமீபத்தில் அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த படத்தில் நடிகர் பிரபாஸின் பெயர் பைரவா என குறிப்பிட்டு போஸ்டரை வெளியிட்டுள்ளது படக்குழு. தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் திரைப்படம் அண்மையில் திரையரங்குகளில் வெளியானது. இதையடுத்து அவர் தனது 50வது படமான ராயன் படத்தை இயக்கி நடித்துள்ளார். தொடர்ந்து அவரது 51வது படத்தை தெலுங்கு இயக்குனர் சேகர் கம்முலா இயக்குகிறார். இவர் தெலுங்கில் வெளியான ஃபிதா, லவ் ஸ்டோரி உள்ளிட்ட படங்களை இயக்கியதன் மூலம் கவனம் பெற்றவர். இப்படத்தில் ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா ஆகியோர் நடிக்கின்றனர். இந்நிலையில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு படத்தின் முதல் தோற்றத்தையும் டைட்டிலையும் படக்குழு வெளியிட்டுள்ளது. அதன்படி படத்துக்கு குபேரா என தலைப்பிடப்பட்டுள்ளது. படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைக்கிறார். நடிகர் அஜித்குமார் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். அடுத்ததாக ஆர்த்திக் ரவிச்சந்திரன் இயக்கத்திலும் அவர் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இந்த படத்தின் ஷூட்டிங் மே மாதத்தில் துவங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் விடாமுயற்சி படத்தின் ஷூட்டிங் வரும் 15ஆம் தேதி மீண்டும் அஜர்பைஜானிலேயே நடக்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அஜர்பைஜானில் காலசூழல் ஒத்துக்காத நிலையில் படத்தின் ஷூட்டிங்கை பாதியிலேயே முடித்துக்கொண்டு படக்குழுவினர் சென்னை திரும்பினர். இந்நிலையில் தற்போது மீண்டும் அஜர்பைஜானிலேயே படத்தின் ஷூட்டிங்கை மகிழ் திருமேனி திட்டமிட்டுள்ளார். இதனிடையே இன்னும் சில தினங்களில் அஜர்பைஜான் செல்ல அஜித் திட்டமிட்டிருந்தார். இதனிடையில் வழக்கமான தனது உடல் பரிசோதனைக்காக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றிருந்த அஜித்திற்கு காதின் கீழ்ப்பகுதியில் உள்ள நரம்பில் வீக்கம் இருப்பதாகவும் சிறிய அளவிலான ஆபரேஷன் மூலம் இதை சரி செய்துவிடலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாகவும் நலமுடன் வீடு திரும்பினார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது போன்ற சினிமா அப்டேட்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.